தமிழ் வணக்கம். பாருங்கள், 12 மணிக்கு இது கெண்டை மீன் குழம்பு வைக்க போகிறோம். கெண்டை மீன் பாருங்கள், நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கோம். இப்போ தஞ்சாவூர் மீன் குழம்பு, கெண்டை மீன் குழம்பு வைக்கிறோம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரக பவுடர், வேறு ஒன்றும் சேர்க்கல, தேங்காய் சேர்க்காமல் வைக்கிறோம். பாருங்கள், வெங்காயம் விழுது எடுத்துக்கிட்டோம், தக்காளி விழுது, புளி தண்ணி பாருங்கள், புளி எடுத்துருக்கோம். புளியை பார்த்து கரைச்சிக்கோங்க. ஒரு புளி இன்றைக்கும் சில புளி புளிப்பு அதிகமாக இருக்குது, அதனால் புளி தேவையான புளி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்போமே. பாருங்கள், ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம். விளக்கெண்ணெய் தான் போட்டு தாளிக்கிறோம். இன்றைக்கி விளக்கெண்ணெய் போட்டு மீன் குழம்பு வைக்கிறோம். பாருங்கள், விளக்கெண்ணெய் போட்டு செய்கிறது ரொம்ப நல்லது, நல்லாயிருக்கும். இப்போ விளக்கெண்ணெய் போட்டுக்கிட்டோம். கூடவே பாருங்கள், வெங்காயம் விழுது போடுறோம். வெங்காயம் விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள், எல்லா குழம்புக்கும் தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். பாருங்கள், கழுப்பு சேர்க்குறோம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. இப்போ வெந்தய பவுடர் 1 ஸ்பூன் வெந்தய பவுடர். பாருங்கள், வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. ஒரு 5 தக்காளி விழுது சேர்க்குறோம். தக்காளி விழுதாக அரைச்சி சேர்க்குறோம். பாருங்கள், ஒரு 5 தக்காளியோட விழுது இதுவும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ இந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரக பவுடர் இதை போட்டு கிண்டி விட்டுருவோமே. பாருங்கள், எல்லாம் கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா அந்த மசாலையெல்லாம் நல்லா வச்சு இப்போ கருவேப்பிலை போட்டோம். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ புளி தண்ணியை சேர்த்துருவோமே. பாருங்கள், புளி தண்ணியை ஊற்றுவோம். ஊற்றி நல்லா கிண்டி விடுவோம். பாருங்கள், அதெல்லாம் புளி தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இதெல்லாம் கழுவி தேவையான அளவு பாருங்கள், அந்த பாத்திரமெல்லாம் கழுவி ஊற்றிக்கிடுவோம். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தேங்காய் சேர்க்காமல் விளக்கெண்ணெய் போட்டு வச்சுருக்கோம். விளக்கெண்ணெய் பாருங்கள், தேங்காய் சேர்க்கலை, இப்படி தான் வச்சுருக்கோம். இப்போ கொதிக்கட்டும். மீனை கழுவுவோமே. பாருங்கள், கொதிச்சிக்கிட்டு இருக்கு. உப்பு பத்தலை கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். மிளகாய்த்தூளும் பத்தலை கொஞ்சம் போட்டுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், உப்பு உரப்பு மிளகாய்த்தூள்லாம் போடவும் கரெக்டாக இருக்குது. இது மாதிரி பார்த்து தான் போடணும். சில சமயம் கூட குறைச்சி ஆயிரும். சில மிளகாய் காரம் இருக்கும், சில மிளகாய் காரம் இல்லாமல் இருக்கும். அதனால் பார்த்து தான் போடணும். கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. பாருங்கள், பச்சை மிளகா போட்டுக்கிறோம். பச்சை மிளகா போட்டால் வாசமாக இருக்கும். பாருங்கள், பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், மாங்காய் ஒரு 4-5 பீஸ் மாங்காய். பாருங்கள், குழம்பெல்லாம் கொதித்து நல்லா பக்குவமாக வந்துடுச்சு. பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்துடுச்சு குழம்பு. இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த மீனை போட்டுருவோம். மீன் கழுவி வச்சுருக்கோம். பாருங்கள், அந்த மீன் பாருங்கள், நல்லா கழுவி வச்சுருவோம். மீன் எவ்வளோ கழுவுறோமோ அவ்வளோக்கு தான் ருச்சி. பாருங்கள், அந்த மீனை போட்டுருவோம். மீனை போட்டு நல்லா கிண்டி மூடிடுவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அருமையான தஞ்சாவூர் கெண்டை மீன் குழம்பு. பாருங்கள், மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. குழம்பு பாருங்கள், சாப்பிட்ற பார்த்துக்கு இந்த பார்த்து தான் குழம்பு வைக்கணும். அப்போ தான் மீனில் மசாலா சேரும். பாருங்கள், அருமையாக ஆனால் தஞ்சாவூர் கெண்டை மீன் குழம்பு தேங்காய் போடாமல் விளக்கெண்ணெய் போட்டு வச்சுருக்கோம். அருமையான இப்போ என்ன செய்கிறோம், இறக்குற பதம் வந்துருச்சு. இந்த சமயம் என்ன செய்கிறோம் பாருங்கள், மல்லி இலையை தூவிடுவோம். மல்லி இலையை தூவி இறக்கி பரிமாறுங்க, சூப்பராக இருக்கும். அருமையான தஞ்சாவூர் கெண்டை மீன் குழம்பு. பாருங்கள், இவ்வளோதான். குழம்பு வேலை முடிஞ்சு போச்சு. மூடி இறக்கிடலாம், அப்படியே மூடி இறக்கிடலாம், அவ்வளோதான். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தமிழ் வணக்கம்.